Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Psalm chapter 51 verse 10 to 19. ஸோ சங்கீதம் 51வது அதிகாரம் அதில் 10லேருந்து 19வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம நேற்று பார்த்தது கண்டினியூஷன். ஸோ முதல் பாதியில் டேவிட் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அதுவும் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் உங்களோட கிருபைனால உங்களோட அன்புனால என்ன பண்ணுங்க, என் பாவத்தை மன்னிப்பு கேட்குறாங்க. எதனால கேட்குறாங்க, நேத்தன் டேவிட் என்ன பண்ணுறாரு, கன்ஃபரண்ட் பண்ணுறாரு. எதுக்காக, பெத்ஷெபாவும் ஒரேயாக்கு என்ன பண்ணாரு, டேவிட் ஒரு பெரிய பாவம் பண்ணார். அந்த பெரிய கதையே நம்மளுக்கு தெரியும். இவ்வளோ பெரிய கால்குலேட்டடாக பண்ணார். அதுவும் இம்பல்சிவாக பண்ணார், திடீர்னு பண்ணல. பொறுமையாக நிதானமாக யோசிச்சு பாவத்தை ஆழத்தில் விழுந்தும் என்ன பண்ணார், திரும்பி அந்த பாவத்திலே டேவிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருந்து டேவிட் என்ன பண்ணார், ஆண்டவருக்கு முதல் பாவத்தில் மன்னிப்பு கேட்டு இந்த பாதியில் என்ன பண்ணுறாரு, ஒரு ரெனியூவலுக்காக கேட்குறாரு. அதாவது ஒரு மாற்றத்துக்காக கேட்குறாரு. அது என்ன பண்ணுறாருன்னா, வெரி சிம்பிளாக என்ன சொல்கிறாரு, நம்ம கீவர்ஸ்லேயே பார்க்க போகிறோம். அவருக்குள்ள ஒரு புது இருதயத்தை உருவாக்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணாரு, எனக்குள்ள சரியான ஒரு ஆவி, கிரியேட் இன் மீ a right spiritன்னு சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு என்ன நோட் பண்ணிங்கன்னா, எனக்கு ஆண்டவர் நான் பாவத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ, இந்த பாவம் பண்ணுறது முன்னாடி எப்படி இருந்தனோ அப்படி போடணும்னு சொல்லலை. இஸ் நாட் சேயிங் restore me back to the moral condition before this sin. இந்த உரையாக்கும் பெத்ஷெபாவுக்கும் பண்ண துரோகத்துக்கு முன்னாடி என்னோட உள்ளம் எப்படி இருந்ததோ அப்படி போடணும்னு சொல்லலை. ஏன்னா டேவிடுக்கு என்ன தெரியும், அவர் உள்ளத்தை தெரியும். அப்படி இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், திரும்பியும் பாவத்தை தான் பண்ணுவேன், திரும்பி அதே இதை பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாரல் கண்டிஷன் இருந்தாருன்னா ஐ ஆம் கோயிங் டு ரிப்பீட் த சேம் சின், அவருக்கு தெரியும். ஸோ ஆண்டவர்கிட்ட டேவிட் அதனால என்ன கேட்குறாரு, சம்திங் நியூ, ஒரு புதிய உருமாற்றப்பட்ட இருதயத்தை கேட்குறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிற verse 10. ஸோ Psalms chapter 51 verse 10 which says, create in me a clean heart, O God, and renew a right spirit within me. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், create in me a clean heart, O God, and renew a right spirit within me. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரியேட் யூஸ் பண்ணப்படுற வார்த்தை பரானா, ஆண்டவர் ஆதியாகமத்தில் எல்லாத்தையும் உருவாக்க போகுது. ஆதியாகமம் 1, அதுக்கடுத்து 2, எல்லா கிரியேஷன்ஸ் எல்லாத்தையும் உருவாக்க போது யூஸ் பண்ணுற அதே வார்த்தையை தான் டேவிட் என்ன பண்ணுறாரு, சங்கீதம் 51லையும் யூஸ் பண்ணுறாரு. ஸோ டேவிட் என்ன கேட்கல, ஆண்டவரே என்னோட இருதயத்துக்கோ இல்லைன்னா என்னோட உள்ளத்துக்கோ என்னோட மாரல் கண்டிஷனுக்கோ என்ன பண்ணுங்க, ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லலை. எனக்கு பழைய இருந்த மாதிரியே ரிப்பேர் பண்ணி கொண்டு போங்கன்னு சொல்லலை. என்னோட உள்ளத்தை இந்த பாவத்துங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ கொண்டு போங்கன்னு சொல்ல. அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு தெரியும் அவரோட உள்ளம், அவரோட சிச்சுவேஷன், அவரோட மாரல் கண்டிஷன் பழைய கண்டிஷன் கொண்டு போனால் திரும்பி என்ன பண்ணுவார், பாவத்தடியே தான் விழுந்துகிட்டு இருப்பாருன்னு அவருக்கு தெரியும். அதனால அவர் என்ன சொல்றாரு, அதாவது கிரியேட் இன் மீ a நியூ ஹார்ட், எனக்குள்ள என்ன பண்ணுங்க ஆண்டவர், ஒரு புது இருதயத்தை உருவாக்குங்க. என் பழைய கண்டிஷன்ல இருந்தா சரிப்பட்டு வராது. எனக்கு என்ன பண்ணும் ஆண்டவரே, நீங்க ஒரு நியூ ஹார்ட்டை கொண்டு வரணும். அது என்ன மாதிரி ஹார்ட், ஆண்டவரால் மட்டும் உருவாக்க முடியாத மாதிரி ஒரு நியூ ஹார்ட் அண்ட் நியூ ஸ்பிரிட் அது உருவாக்குனாதான் என்ன பண்ண முடியும், ஆண்டவரே என்னால மாற முடியும்னு சொல்றாரு. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு செவுத்துக்கு நீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சைடில் என்ன இருக்குது, ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் இருக்குது, நிறைய கிராக்ஸ் இருக்குது, நிறைய ஓட்டைகள்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இன்னொரு சைடில் எதுவுமே இல்லை. அந்த ஓட்டைகள் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெயிண்ட் அடிக்க என்ன ஆகும், அந்த ஓட்டைகள் திரும்பி தெரிய தான் போகுது. பெயிண்ட் இருக்க வரைக்கும் கொஞ்ச நாள் இருக்கும், ஆனால் திரும்பி என்ன வரும், அந்த ஓட்டைங்க இருக்கிற இடத்துல கிராக் வரும். அப்படியே க்ளீனாக உங்களுக்கு தெரியும், எவ்வளோ பண்ணாலும் அந்த இதை மறைக்க முடியாது. ஸோ டேவிடும் என்ன பண்ணுறாரு, அதே சூழ்நிலை தான் இருக்காரு. ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த புதிய ஒரு கிரியேட் பண்ணுங்க, எனக்கு ஹார்ட் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்லல, ஆண்டவர் எனக்கு அந்த பாவத்தை மன்னிச்சுட்டு ஒரு பெயிண்ட் அடிங்கன்னு சொல்லல. அது என்ன சொல்ற, அந்த ஸ்ட்ரக்சரல் வால், அந்த வால்ல இருக்க அந்த டேமேஜ் என்ன பண்ணணும் சொல்றாரு டேவிட், புதிய செவரே கொடுக்க சொல்றாரு. அவரு அந்த செவுத்துல இருக்க ஓட்டைகள் எல்லாம் சரி பண்ணாதீங்க ஆண்டவர், என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு புதிய செவரே கூடுங்கன்னு சொல்றாரு. ஸோ அவருக்கு என்ன தெரியுது, அவரோட பழைய கண்டிஷன்ல போனா என்ன பண்ணுவார், திரும்பி பாவம் பண்ணுவார்னு தெரியுது டேவிட். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம்னா, நம்மளுக்குள்ளேயும் என்ன இருக்கலாம், நம்ம நிறைய வாட்டி கேட்போம், ஆண்டவரே எனக்கு இந்த பாவத்தை இதுலேருந்து விடுதலை கொடுங்க, இந்த தப்புலேருந்து விடுதலை கொடுங்க, இந்த இதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்கன்னு கேட்போம். பல முறை கேட்டு என்ன ஆகும், விடுதலை கிடைக்காது. அப்படின்னா என்ன தேவை நம்மளுக்குன்னா, இங்கே டேவிட் கேட்குற மாதிரியே ஒரு புதிய உருமாற்றம் தேவை. நீட் நியூ கிரியேஷன், ஒரு புது இருதயம் தேவை. ஸோ என்ன பண்ணணும், நம்ம டீப்பர் கரெக்ஷன் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இங்கே டேவிடுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு புதிய இருதயமே தேவைப்படுது அந்த பாவத்துலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கும் சில பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கிறதுக்கு இந்த மாதிரி தேவைகள் இருக்கலாம். நம்ம அதை அறிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட ஜெப குறிப்போட இப்படி போனோம், ஆண்டவரே எனக்கு ஒரு புது இந்த இருதயத்தை கொடுங்க, இல்லை ஒரு புது
இந்த பாவத்துலேருந்து விடுதலை கிடைக்க ஒரு நியூ கிரியேட் சம்திங் இன் மீ, நியூ ஒரு புது ஆவியை கொடுங்க, நியூ ரைட் ஸ்பிரிட், ஒரு சரியான ஆவியை கொடுங்க. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அப்போதான் நம்மளுக்குள்ள என்ன ஆகும், நம்மளுக்குள்ள அந்த மாற்றம் வரும். நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம் என்னது, இஸ்ரேல் மக்கள்கிட்ட அந்த உருமாற்றமே இல்லை. தேர் வாஸ் நோ டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சேஞ்ச். நம்மளுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் சேஞ்ச் வரணும்னா நம்ம மேபி வி மே ஹேவ் டு ஆஸ்க் காட், ஆண்டவரே எனக்குள்ள டீப்பர் கரெக்ஷன் கொண்டு வாங்க, எனக்குள்ள ஆழமான ஒரு சரியான மாற்றத்தை கொண்டு வாங்க. அந்த மாதிரி கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிக்கிறேன். Our loving Heavenly Father, thank you for this devotion and this wonderful reminder that, Lord, you are a God who's gracious and loving God, and that you are always willing to help us, Lord. Lord, thank you for this eye-opener through David, that, Lord, sometimes our prayers may feel unheard when our sins are not, we have not overtaken our sins, or we are still falling to the sins again and again, Lord. But, Lord, as David has showed us here, Lord, that sometimes the sins may not need a reset or a restart, but more so a rebuild, Lord. Some of our sins may need a complete rebuild inside ourselves, or maybe a heart, maybe a spirit, maybe something else. But Lord, thank you for opening our eyes that still, Lord, still you are a God who's willing to rebuild and change our lives, Lord, our heart or our spirit, Lord. Lord, give us the wisdom to know when we need to come to you with such requests, or give us the mercy and grace to forgive and change such habits in our lives, Lord. All of this in Christ's name I pray. Amen.